இன்னைக்கு ஒரு முக்கியமான வழக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது அந்த வழக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது. இது பிரபலமான வழக்கு, வாச்சாத்தி வழக்குன்னு சொல்லுவாங்க. வாச்சாத்தி அப்படின்றது என்ன அப்படின்னா, தர்மபுரி மாவட்டம் அரூர் தாலுகாவில் உள்ள ஒரு மலைவாழ் கிராமம் தான் வாச்சாத்தி. இந்த வாச்சாத்தி கிராமத்துக்கு ஒரு மலைவாழ் மக்கள் மட்டும் வாழ்ந்துட்டு வர்ற ஏரியா. அங்கே பக்கத்தில் சித்தேரின்னு ஒரு மலைப்பிரதேசம் உண்டு. அந்த சித்தேரி மலையில் நிறைய சந்தன மரங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறது. ஃபாரஸ்டுடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஏரியாஸ். சந்தன மரங்களை வெட்டி கடத்துறவங்களை பிடிக்கிறதுக்காக வனத்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை சேர்ந்த சுமார் 300 நபர்களுக்கு மேலே இந்த ரைடில் கலந்துக்கிறாங்க. அந்த ரைடை 20/6/1992 மாலை சுமார் ஒரு 5 மணிக்கு எல்லாரும் அந்த வாச்சாத்தி மலை கிராமத்துக்கு போகிறாங்க. வாச்சாத்தி மலை கிராமத்துக்கு போனதுக்கு அப்புறமா அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வீடு வீடாக போயிட்டு வீட்டில் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல ஊர் நடுவில் அசம்பிள் பண்ண சொல்கிறாங்க. அசம்பிள் பண்ண சொல்லிட்டு அதுக்கப்புறமா அங்கே இருந்து ஒரு 18 பெண்கள், சுமார் இளம் வயது பெண்களை மட்டும் ஒரு 18 பேரை தனியாக அழைச்சிட்டு போயிட்டு சந்தன வர எங்கே பதுக்கி வச்சிருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 18 பேரை வனத்துறையினர் கூட்டு போயிட்டு ஏரியுடைய படுகை, ஏரி கரை அருகே அவங்கள எல்லாரையும் ரேப் பண்ணிடுறாங்க வனத்துறையினர். அதுக்கப்புறம் அந்த 18 பேரையும் அந்த ரேப்பில் இருந்து அவங்க காட்டி கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படியே வனத்துறை வாகனத்தில் ஏற்றிட்டு அரூர் போயிட்டு அவங்க எல்லாமும் இந்த சந்தன மர கடத்தலில் தொடர்பு இருக்கிற மாதிரி அவங்க மேலே எல்லாம் வழக்கு தாக்கல் செய்து அவங்கள எல்லாருமே ஜெயிலில் அடைச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்த ஆண்கள், அது மட்டும் இல்லாமல் ஒரு 2-3 நாள் இப்போ வனத்துறையினர் அங்கேயே இருந்து இந்த வாச்சாத்தி கிராம மக்களுக்கு யூஸ் பண்ணுற ஆடு, கோழி அது எல்லாத்தையும் அவங்க சட்டத்துக்கு விரோதமாக எல்லாத்தையுமே அடித்து சாப்பிட்டு அந்த மாதிரி எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வழக்கெல்லாம் தாக்கல் செஞ்சுட்டு இந்த கிராம மக்கள் அனைவரும் இந்த பெயிலெல்லாம் எடுத்து அவங்கெல்லாம் சேர்றதுக்கு சுமார் 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுது. அதுக்கப்புறமா அந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த ஊர் கவுண்டர், அந்த ஏரியாவுடைய எம்எல்ஏ ஒருத்தர், அப்போதைய எம்எல்ஏ எல்லாரும் முன்னின்று இவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, மலை கிராம மக்களுக்கு இந்த யூனிஃபார்ம் போர்ஸ், அதாவது காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளால் ஏற்பட்ட துன்பங்கள் மற்றும் அவங்க ஏற்படுத்தின இந்த மாதிரி சட்டவிரோத செயல்களை எதிர்த்து புகார் கொடுக்குறாங்க. மேற்படி புகாரை எந்த காவல்துறையோ இல்லை உயர் அதிகாரிகளோ அதை எதுவுமே எடுத்து அதன் மேலே நடவடிக்கை எடுக்கலை. அதற்கப்புறமா இந்த கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற சென்னையை அணுகிறாங்க. அங்கே ரிட்டு ஃபைல் பண்ணுறாங்க. இந்த மாதிரி சுமார் 18 இளம் பெண்களுக்கு மேலே இவங்க ரேப் பண்ணிருக்கிறாங்க. இந்த மாதிரி வனத்துறை அதிகாரிகள் அவங்க மேலே மட்டும் ஒரு 200-300 பேர் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி கிராமத்தையே சூறையாடி இருக்கிறாங்க. அவங்க மேலே எஃப்ஐஆர் போடணும், அவங்க மேலே விசாரணை நடத்தணும், சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டு மேதகு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்படுது. மேற்படி வழக்கு மேதகு உயர்நீதிமன்றம் அனுமதித்து 1995 அனுமதிக்கிறாங்க. அனுமதிச்சதுக்கு அப்புறமா இந்த வழக்கை சிபிஐ வழக்கு பதிவு செய்கிறாங்க. கிரைம் நம்பர் 3/1995 அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிபிசிஐடி வழக்கை பதிவு செய்யும்போது என்னென்ன குற்றங்கள் கிரைம்னா 147, 148, 143, 149, 323, 427, 344 of the IPC and 323 read with 34 of IPC. அது மட்டும் இல்லாமல் 376 and 201 and 203 of IPC and 3 subclass 1, subclass 3 and subclass 13 SC/ST Act and 3 subclass 2, subclass 4 and 7 and 4 of SC/ST Act.
என்ற சட்டத்தின் பிரிவின் கீழ் எல்லாமே அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சிபிஐயில் வந்து விசாரணையை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 75 பேரை விசாரணை பண்ணுறாங்க. விசாரணை பண்ணிட்டு தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கை வந்து சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணுறாங்க. இதில் மொத்த குற்றவாளிகள் வந்து 269 பேரை இந்த வழக்கில் சேர்த்துறாங்க. வழக்கை சேர்த்துட்டு அந்த 269 பேருக்கு எதிராக சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி வழக்கு வந்து தருமபுரி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ப்ராசிக்யூஷன் சைடில் 1 முதல் 75 விட்னஸ் வந்து விசாரிக்கப்பட்டிருக்குது. மற்றும் ஆவணங்களை 324 ஆவணங்களை வந்து குறியீடு செய்திருக்கிறாங்க. இதை விசாரணை செஞ்ச கீழமை நீதிமன்றம் வந்து மேற்படி 269 அக்யூஸ்டுகளும் குற்றவாளின்னு தீர்ப்பு வழங்கிடுது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்யூஸ்டு தரப்பில் வந்து அப்பீல் போயிருக்கிறாங்க. நிறைய வேரியேஷன்ஸ் அப்பீல்ஸ், நிறைய நம்பர்ஸ் போயிருக்கு. அதில் கிரிமினல் அப்பீல் நம்பர் 618/2011 அதில் இருந்து இன்னும் நிறைய கண்டினியூஸாக அப்பீல்ஸ் இருக்குது. எல்லாத்துக்கும் காமன் ஆர்டராக இந்த சென்னை உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்குது. அந்த தீர்ப்பில் அக்யூஸ்டு சைடு என்னென்ன டிஃபென்ஸ் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க, அந்த டிஃபென்ஸுக்கு எல்லாம் நீதிமன்றம் என்னெல்லாம் விளக்கம் கொடுத்துருக்கு, இறுதியாக தீர்ப்பு எப்படி கொடுத்துருக்கு அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வழக்கு வந்து நந்தன் வர்சஸ் ஸ்டேட் ரெப் பை டிஎஸ்பி அண்டு சிபிஐ அவங்களுக்கு எதிராக இந்த வழக்கு வந்து நடந்துட்டு இருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில். சென்னை உயர்நீதிமன்றத்தில் அக்யூஸ்டு சைடு அவங்க எடுத்து வைக்கிற டிஃபென்ஸ் அவங்களோட சைடு எடுத்து வைக்கிற டிஃபென்ஸாக என்னெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்த சம்பவம் நடந்ததா சொல்ற நாளுக்கு முன்னாடி நாள் வந்து ஃபாரஸ்ட் அதிகாரிகள் வந்ததாகவும், அந்த அதிகாரிகளை இந்த மலைவாழ் மக்கள் வந்து தடுத்து அவங்களுக்கு சண்டையிட்டு அவங்களுக்கு இன்ஜுரி ஆகிற அளவுக்கு காயங்களை ஏற்படுத்தி அவங்கள வந்து அடித்ததாகவும், அதுக்கு வழக்கு பதியக்கூடாது, அதற்கு எதிராக இவங்க வந்து அதிகாரிகளுக்கு எதிராக பொய்யா இந்த மாதிரி வந்து ரேப் கேஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ். ரெண்டாவது டிஃபென்ஸ் வந்து செல்வராஜ் அப்படின்ற ஒரு அதிகாரி வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட்ல இருந்தார் சம்பவம் நடந்த காலத்தில். அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் செல்வராஜ் வந்து அங்கே இல்லை, அதனால அவரையும் இதில் வந்து அக்யூஸ்டுன்னு சொல்லி இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு, அது தவறானது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் அதை விசாரிக்கிறதுக்கு ஒரு டிஎஸ்பி அளவுக்கு இருக்கிற ஒரு அதிகாரி தான் காவல்துறையில் இதை விசாரிக்கணும். ஆனால் அதை வந்து இந்த வழக்கில் வந்து அந்த மாதிரி டிஎஸ்பி விசாரிக்கல. அதனாலையும் இந்த வழக்கு வந்து இவங்களுக்கு எதிராக வந்து கீழமை நீதிமன்றம் வந்து தவறுதல் தீர்ப்பு அளிச்சிருக்கு. அது இல்லாமல் இன்னொன்று சொல்லியிருக்கிறாங்க, யாரும் இந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணல, நாங்கள் வந்து எஸ்டி தான் எஸ்சி எஸ்டி தான் அப்படின்றதுக்கான எந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ப்ரொடியூஸ் பண்ணல, அதையும் கீழமை நீதிமன்றம் வந்து பரிசீலிக்கலை. அப்புறமா இந்த பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் அந்த 18 பேர் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க யாருமே அவங்களுடைய அதாவது குற்றவாளிகளுக்கு நடத்தப்பட்ட ஐடென்டிஃபிகேஷன் பேரைடு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த ஐடென்டிஃபிகேஷன் பேரைடு நடத்தும் போது யாரையுமே அடையாளப்படுத்தலை. அங்கே அடையாளப்படுத்துறதுனால இந்த வழக்கில் வந்து அவங்கள வந்து குற்றவாளின்ட்டு இவங்க நீதிமன்றத்தில் தான் காட்டியிருக்கிறாங்க. அதனால அந்த சாட்சியத்தையும் ஏற்காத கீழமை நீதிமன்றம் சரியா வந்து பரிசீலிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பிளேஸ், அதாவது அக்கரன்ஸ் பிளேஸை வந்து வேற வேற இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. சில பேர் வந்து ஆலமரத்தின் அருகிலன்ட்டும், சில பேர் வந்து ஏரிக்கரை அருகிலன்ட்டும், சில பேர் வந்து ரிவர் பெல்ட் ஆற்றங்கரையிலையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வெவ்வேறு இடத்துல சாட்சிகள் வந்து சொல்லியிருக்கிறதுனால இந்த அக்கரன்ஸ் வந்து கீழமை நீதிமன்றம் வந்து சரியா பரிசீலிக்கல. அதுக்கப்புறமா ஆர்டிஓ ரிப்போர்ட் ஒன்று போட்டிருக்கிறாரு, அந்த ரிப்போர்ட் வந்து இந்த எதிரிகளுக்கு சாதகமாக இருக்குது, அதையும் இந்த கீழமை நீதிமன்றம் வந்து பரிசீலிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த விக்டிம்ஸ் எல்லாரும் அரெஸ்ட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கும் போது வந்து அவங்க எதுவும் செக்ஸுவல் அசால்ட்டை பற்றி வந்து சொல்லவே இல்லை அவங்களுக்கு எதிராக, அப்படி இருந்திருந்தா சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அதே போல் இந்த 18 பெண்களும் வந்து எதிரிகளுக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கல, அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அதனால இந்த கம்ப்ளைண்ட் வந்து செல்லாது, அதையும் இந்த கீழமை நீதிமன்றம் பரிசீலிக்கல. அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த எஸ்சி எஸ்டி ஆக்ட் அப்படின்னு சொல்லி வரும்போது வந்து அவங்க வந்து எதிராக எக்ஸ்ப்ளூசிவ் ஆயுதங்களை பயன்படுத்தினாங்களா, அந்த ஆயுதங்கள் வந்து எதுவும் பயன்படுத்தலை, அதையும் கீழமை நீதிமன்றம் வந்து சரியாக விசாரிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப தாமதமாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த தாமதமாக கொடுத்ததுக்கான எந்தவித எக்ஸ்பிளனேஷனும் ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து சரியாக சொல்லலை. அதனால் இந்த கீழமை நீதிமன்றம் அதையும் தவறாக இது பண்ணி இவங்களுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படின்ற இந்த 10 வகையான டிஃபென்ஸை வந்து அவங்க சைடு எடுத்திருக்கிறாங்க. இந்த 10 வகையான டிஃபென்ஸுக்கு ஆதரவாக சுப்ரீம் கோர்ட்டு மற்றும் மற்ற உயர் நீதிமன்றங்களில் இருந்து தீர்ப்புகள் வந்து எதிர்த்தரப்பில் வந்து சுமார் 35 தீர்ப்புகளை வந்து முன்னிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக இது பண்ணுறதுக்காக 35 தீர்ப்புகளை வந்து ஹைகோர்ட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த வழக்கை வந்து எடுத்துக்கொண்ட நமது நீதியரசர் வந்து மேற்படி டிஃபென்ஸுக்கெல்லாம் எந்த மாதிரி அதில் இருந்து விசாரணை செஞ்சிருக்கிறார் அப்படின்றத இப்போ நம்ம அடுத்து வந்து கண்டினியூவாக பார்க்கலாம். எதிரி தரப்பில் எடுத்த முதல் டிஃபென்ஸாக எடுத்துக்கிற, அதாவது ஏற்கனவே அதிகாரிகளுக்கு எதிராக இந்த மலைவாழ் மக்கள் வந்து அவர்களை தாக்கியதாகவும் அதற்கு பதிலாக தான் இதை தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு டிஃபென்ஸ் சொல்கிறாங்க. அந்த டிஃபென்ஸ்க்கு இந்த நீதிமன்றம் என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே இந்த மலைவாழ் மக்கள் மாவட்ட ஆட்சியர்கிட்ட, மாவட்ட காவல்துறைக்கிட்ட, மாவட்ட வனத்துறை அலுவலர்கிட்ட வந்து சந்தன கடத்தலில் யாரெல்லாம் இங்கே செய்கிறாங்க அவங்க மேலே சரியாக நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மலைவாழ் கிராம மக்களே அவங்களுக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த புகார் மீது இந்த காவல்துறையோ வனத்துறையோ எந்த வித நடவடிக்கையும் அவங்க எடுக்கலை. அப்போ உண்மையான குற்றவாளிகள் யாருன்னு தெரிஞ்சு அவங்க மக்கள் கொடுத்துருக்கிறத நீங்கள் எடுக்கவே இல்லை. ஆனால் நீங்கள் செஞ்ச தவறு மறைக்கிறதுக்காக அவங்களுக்கு எதிராக அவங்க வந்து கேஸ் கொடுத்தாங்கன்னு சொல்கிறத இந்த நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இரண்டாவதாக அவங்க வந்து இன்னொரு டிஃபென்ஸ் எடுத்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, செல்வராஜ் அப்படின்ற ஒரு வனத்துறை அதிகாரி வந்து காலையிலேயே இந்த மாதிரி வாச்சாத்தி மக்களால் தாக்கப்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில் வந்து அனுமதிச்சிட்டு இருந்தாங்க. அவர் வந்து அந்த சம்பவங்கள் நடக்கப்பட்டதா சொல்ற டைம்ல அவர் சம்பவ இடத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஒரு டிஃபென்ஸ் வச்சிருக்கிறாங்க. அந்த டிஃபென்ஸை விசாரிக்கும் போது அதை நிரூபிக்க வேண்டிய கடமை வந்து அந்த எதிரிக்கு தான் இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல இல்லை அப்படின்ட்டு, அதாவது அலிபின்னு சொல்லக்கூடிய இடம், வேற்றிடைவாதம் சொல்லுவாங்க தமிழ்ல, அந்த இதை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு. அவர் சார்பில் டாக்டரை விசாரிச்சிருக்கிறாங்க, ஒரு மருத்துவ ரசீதும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்த ரசீது வந்து தெளிவாக இல்லை. அந்த ரசீது அனைத்துமே பின்னாடி வழக்கிற்காக உருவாக்கப்பட்டது போல இருக்குது. மருத்துவரும் அவங்களுக்கு வந்து சரியான சிகிச்சை கொடுத்தேன், அந்த சிகிச்சையை வந்து இவ்வளோ நாள் அவர் அட்மிட் ஆகிருந்தார், இவ்வளோ நாள் அவர் டிஸ்சார்ஜ் ஆனார் என்ற எந்த விவரமும் அதில் இல்லை. அதனால் அவருடைய வாதத்தை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு நமது நீதிமன்றம் வந்து அவங்களுடைய நீதிமன்ற இதையும் நிராகரிச்சிருச்சு. அடுத்ததாக அவங்களுடைய டிஃபென்ஸ். அவங்க சைடில் வச்ச மூணாவது பெரிய டிஃபென்ஸ் அப்படி என்னன்னா, எஸ்சி எஸ்டி ஆக்ட் அப்படின்னா அந்த ஆக்டை விசாரிக்கிறதுக்கு ஒரு டிஎஸ்பி ரேஞ்சில் இருக்கிற ஒரு அதிகாரி தான் நியமிக்கணும், அவர் தான் விசாரணை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வழக்குலையும் தன் டிபாசிட் கொடுக்கும்போது விசாரணை அதிகாரி வந்து நான் டிஎஸ்பின்னு சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அந்த ஆக்ட் எஸ்சி எஸ்டி ஆக்ட் வந்து 1989 வந்து வந்தது. அந்த சட்டம் வந்தது வந்து 11/9/1989. அந்த சட்டத்திற்கு விதிகளை உருவாக்குனது வந்து 1995 தான் கிட்டத்தட்ட விதிகளை உருவாக்கி இந்த
அரசாங்கம் வந்து அதை எஃபெக்ட் பண்ணாங்க. அதாவது எப்போ எஃபெக்டிங் வருது அந்த விதிகள் அனைத்தும் அப்படின்னா 31/3/1995 தான் இந்த விதிகள் வந்து நடைமுறைக்கே வந்தது. ஆனால் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட தேதி வந்து எப்போன்னா 20/3/1995. இந்த வழக்கு ஹைகோர்ட் டைரக்ஷன் சம்பவத்துல இருந்து ஹைகோர்ட் டைரக்ஷன் ஆயிட்டு டைரக்ஷன்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்ட தேதி கூட 20/3/1995. இந்த அவங்க சொல்ற இந்த ரூல் வந்து 31/3/95 தான் நடைமுறைக்கே வந்தது. அதனால அந்த வகையில இந்த வழக்கை விசாரிச்ச அதிகாரியை வந்து சரியில்லை என்ற காரணத்தினால இந்த எதிரிகளை வந்து விடுதலை பண்ண முடியாது அப்படின்ட்டு இந்த நீதிமன்றம் வந்து விளக்கம் கொடுத்துருக்கு. அடுத்ததான் அவங்களுடைய டிஃபென்ஸ், 4வது டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா, சாதி சான்றிதழை யாரும் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்க, நம்ம நீதிமன்றம் மேலவை நீதிமன்றம் வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, விசாரிக்கப்பட்ட சாட்சிகள் அனைவரும் தங்களுடைய அந்த பாதிக்கப்பட்ட 18 பேரும் எஸ்டி சமுதாயத்தை சார்ந்தவர்கள் சொல்லிட்டு நீதிமன்றத்துல அவங்க டெபாசிஷன் கொடுக்கும் போதோ மற்ற டைம்லயும் அவங்க எஸ்டின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி டெபாசிஷன் கொடுக்கும் போதும் அதே போலதான் அவங்க சாதி கொடுத்துருக்குறாங்க. அதனால அவங்க சாதி சான்றிதழ் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. மேலும் கிராஸ் எக்ஸாமினேஷன், எதிரி தரப்புல கீழமை நீதிமன்றத்துல கிராஸ் எக்ஸாமினேஷன் பண்ணும்போது அவங்களுடைய வழக்கறிஞர் வந்து ஒரு சஜஷன் போடுறார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாசாத்தி கிராமத்தில் வாழ்ற பெரும்பாலான மக்கள் எஸ்டி சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அப்படி அவங்க சஜஷன் போட்டிருக்கிறது நீதிமன்றத்துல பதிவாயிருக்குது. அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த வாசாத்தி கிராமத்தில் வாழ்றவங்க அத்தனை பேருமே எஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான்றத இந்த சஜஷன் மூலமா எதிரி தரப்பு வழக்கறிஞர்களே ஒப்புக்கொண்டதை வந்து இந்த நீதிமன்றம் கருதுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஃபென்ஸும் எதிரிகளுக்கு ஆதரவா இல்லை அப்படின்ட்டு இந்த நீதிமன்றம் முடிவுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக அவங்களுடைய டிஃபென்ஸ் வந்து ஐடென்டிஃபிகேஷன் பேரைடு நடத்தும் போது வந்து எந்த விக்டிம்ஸ், அதாவது அந்த பாதிக்கப்பட்ட 18 பெண்களும் எந்த அதிகாரியையும் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணல. அதனால வந்து இந்த வழக்கை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வந்து எதிராக வந்து கீழமை நீதிமன்றம் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதில் தெளிவாக சொல்லியிருக்கிற ஐடென்டிஃபிகேஷன் பேரைடு நடத்தின மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். அந்த அறிக்கையில் என்ன சொல்றாருன்னா, ஐடென்டிஃபிகேஷன் பேரைடுக்கு அதிகாரிகள் வந்து சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கல, அவங்க வந்து என்னையே ப்ரெஷர் பண்ணாங்க, அதனால வந்து ஐடென்டிஃபிகேஷன் பேரைடில் எனக்கு நிறைய தொந்தரவுகள் கொடுத்ததா அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறார். அப்போ ஐடென்டிஃபிகேஷன் நடத்துகிற ஒரு ஜட்ஜு மேஜிஸ்ட்ரேட்டையே இவங்க இந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள் போது சாதாரண மக்களை அவங்க எந்த அளவுக்கு வந்து தொந்தரவு செஞ்சிருப்பாங்க. அதனால வந்து அவங்க வந்து ஐடென்டிஃபிகேஷன்ல வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணல அப்படின்றது கூட எதிரிகளுக்கு சாதகமா வராது, அது வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் வரும். அந்த வகையிலும் இவங்களுக்கு கீழமை நீதிமன்றம் சரியாகவே செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததா அவங்களுடைய டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளேசஸ், அக்கரன்ஸ் பிளேஸை வேற வேற இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எல்லா விட்னஸும் தன்னுடைய டெபோசிஷன்ல சொல்லும் போது விசாரணையில வந்து எல்லாருமே ஒரே பகுதியை சொல்லியிருக்கிறாங்க, அந்த லேக் பிளேஸ் தான், அதாவது ஏரிக்கரையில தான் இந்த 18 பேரையும் இந்த அதிகாரிகள் எல்லாம் ரேப் பண்ணாங்க அப்படின்றத தன்னுடைய சாட்சியத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதனால அந்த வகையில டிஃபென்ஸை வந்து எதிரிகளுக்கு ஆதரவா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு அப்புறமா அவங்களுக்கு எடுத்திருக்கிறது ஆர்டிஓவுடைய ரிப்போர்ட். ஆர்டிஓ ரிப்போர்ட் என்ன அப்படின்னா, அங்கே வந்திருக்கிற எல்லாருமே அன்னைக்கு ரைடு நடத்தின அன்னைக்கு இருந்தது எல்லாருமே சுமார் 300 பேருக்கு மேலன்னு சொல்றாங்க. அதுல வருவாய்த்துறை இருந்தது, அதே போல வனத்துறை இருந்தது, காவல்துறையும் இருந்தது. இவங்க செய்த குற்றங்களை எல்லாருக்கும் தப்பிக்கிற மாதிரி அந்த ரிப்போர்ட் இருக்குது. அதனால ஆர்டிஓ ரிப்போர்ட்டை வந்து ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவங்க, அதாவது அந்த கிராம மக்கள் கொடுத்த காலத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்தும் போது யாரும் ஸ்டெப்ஸ் எடுக்கல. அதுக்கப்புறமா இந்த
சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமாவும் எந்தவித புது சம்பவம் எதுவும் நடக்கல. அதனால இந்த குற்றங்களுக்கு வந்து அவங்களுக்கு எதிராக நீங்களே உருவாக்கின மாதிரி இருக்குது. அதனால வந்து இதை வந்து எதிரிக்கு ஆதரவா பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவங்களுடைய டிஃபென்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 18 பாதிக்கப்பட்ட பெண்களும் தானா முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கம்ப்ளைண்ட் எல்லாமே அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த விக்டிமும் தன்னை நீதிமன்றத்துல சாட்சியம் அளிக்கும் போது என்னை கட்டாயப்படுத்தி கொடுத்தாங்க அப்படின்ட்டு சொல்லல. அதனால அதை வந்து எடுத்துக்க முடியாது. நீங்க சொல்றத வந்து ஏற்றுக்கொள்றதுக்கு தயாரா இல்லை இந்த நீதிமன்றம் அப்படின்னு நிராகரிச்சுட்டாங்க. அடுத்ததா அவங்களுடைய டிஃபென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ்சி எஸ்டி ஆக்ட் அண்டர் செக்ஷன் 3(2) சப்கிளாஸ் 3ல வந்து அவங்களுக்கு எதிராக வந்து ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்களா, அந்த செக்ஷன் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு தெளிவா நீதிமன்றம் சொல்லியிருக்குது. ஒவ்வொருத்தர் சாட்சியத்திலையும் அவங்க விசாரிக்க போகும்போது அவங்க ஒருத்தர் வீட்டில் சமைத்திருந்த போதும், அதுக்கப்புறமா விவசாயத்தில் செஞ்சுட்டு இருந்த போது, பால் கறந்துட்டு இருந்த போதுன்ட்டு அந்த அதிகாரிகள் எல்லா இடத்திலும் வந்து தங்களை கட்டாயப்படுத்தி அங்கே இருந்து ஊர் நடுவில் இருந்த ஆலமரத்தடிக்கு எல்லாரையும் இழுத்துட்டு வந்தாங்க. அங்கே தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்தது. அவங்க சட்டத்துக்கு விரோதமாக அவங்க எல்லாரையுமே இழுத்துட்டு வந்திருக்கிறாங்க. அவங்கள வந்து அடிச்சுதான் சொல்லி ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதனால அவங்க ஆயுதம் பயன்படுத்துறது எல்லாமே உண்மைதான். அதனால வந்து நீங்க சொல்றத வந்து இந்த நீதிமன்றம் ஏற்றுக்காது அப்படின்ட்டு அவங்களுக்கு எதிராக வந்து நிராகரிச்சிருக்கிறாங்க. அடுத்தது வந்து கம்ப்ளைண்ட் டிலே, அதாவது புகார் வந்து தாமதமா வந்துருச்சு, அதனால இதை எடுத்துக்க கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க. PW64 அப்படின்றவர் ஒன் ஆஃப் தி எம்எல்ஏ, அந்த அரூர் தொகுதிக்கு எம்எல்ஏவா இருக்கிறவர். அவரை வந்து விசாரிச்சிருக்கிறாங்க. அவர் தன்னுடைய விசாரணையில வந்து சொல்றார், நான் பலமுறை அந்த மக்களும் நாங்களும் சேர்ந்து எதிரிகளுக்கு எதிராக புகார் கொடுத்தோம். காவல்துறையில கொடுத்தோம், மாவட்ட காவல்துறையில கொடுத்தோம், வனத்துறையில கொடுத்தோம். ஆனா எங்கேயும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. அதனாலதான் நாங்க அவங்களுக்கு எதிராக மேதகு நீதிமன்றத்துல வந்து வழக்கு தாக்கல் செஞ்சோம். அந்த வழக்கு தாக்கல் செஞ்சு அந்த வழக்குல உத்தரவிட்டு, அந்த வழக்கு 1995ல உத்தரவிட்ட காரணத்தினால அந்த வழக்கிற்கு அப்புறமா இந்த சிபிஐ வந்து இந்த வழக்கை பதிவு செஞ்ச நடத்ததுனால இந்த வழக்குல வந்து காலதாமதத்தை பத்தி காலதாமதம் ஏற்பட்டுருச்சு, அது வந்து இவங்களால ஏற்பட்டுச்சு, எக்ஸ்பிளனேஷன் சரியா இல்லை அப்படின்ற வாதத்தை வந்து எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நாளும் அதுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்காக நீதிமன்றம் எல்லாம் அணுகி இருக்கிறாங்க. அதனால அதை ஆதரவா எதிரிக்கு ஆதரவா பயன்படுத்த முடியாது. கீழமை நீதிமன்றம் வந்து சரியா தான் தீர்ப்பளிச்சிருக்கு அப்படின்றதையும் தெளிவா இந்த வழக்குல சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த வழக்குல விசாரிக்கப்பட்ட சாட்சி PW63 அவங்க வந்து ஆல் உமன் அசோசியேஷன் தமிழ்நாட்டுடைய மெம்பரு. அவங்க இந்த சம்பவம் நடந்து குறிப்பிட்ட நாள்லயே வந்து அங்க விசாரிக்கிறாங்க. அதாவது 31/7/1992 என்கொயரி பண்றாங்க. என்கொயரி பண்ணி அந்த ரிப்போர்ட்டை வந்து நேஷனல் ST/ST கமிஷனுக்கும் மாவட்ட மாநில SC/ST கமிஷனுக்கு எல்லாருக்கும் ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டுக்கு எதிராகவும் எந்த வழக்கோ இல்லை எந்த ஒரு நடவடிக்கையோ அரசாங்கம் வந்து மேற்கொள்ளல. அதனால இதை வந்து அவர்களுக்கு ஆதரவா எதிரிகளுக்கு ஆதரவா பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்த நீதிமன்றம் வந்து விளக்கம் அவங்களுக்கு கொடுத்துருக்குது. அவங்களுடைய கடைசி டிஃபென்ஸா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்களை எல்லாரையும் வனத்துறையினர் வந்து ரிமாண்ட் பண்ணாங்க. அந்த ரிமாண்ட் பண்ணும்போது வந்து யாரும் தங்களை வந்து அடித்ததாகவோ துன்புறுத்தியதாகவோ இல்லை செக்ஸுவலாக எங்களை வந்து துன்புறுத்தியதாகவோ நீதிமன்றத்தில் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் பண்ணும்போது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு இந்த நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே எல்லாரும் யூனிஃபார்ம்டு சர்வீசஸ், அதாவது சீருடை பணியாளர்கள், வனத்துறையினராக இருக்கட்டும் காவல்துறையினராக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் அவங்கள ஒரு இடத்துல அடித்து துன்புறுத்தி அவங்கள ரேப் பண்ணி அவங்கள லாரியில ஏற்றிட்டு போயிட்டு ஒரு அடக்குமுறையோட நடந்திருக்குது. அடக்குமுறையோட நடந்த காரணத்தினால மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவங்களால அதையெல்லாம் சொல்ல முடியாது. அங்க சொல்லி இருக்கிறதுக்கான
இது அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு அந்த டிஃபென்ஸும் எடுக்க முடியாது. ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிங்க வந்து அழைச்சிட்டு போய் அவங்கள வந்து ஒரு ரிமாண்ட் பண்றாங்க, அப்போ வந்து அந்த மாதிரி இருக்காது. அதே போல இந்த வழக்குலையும் அவங்க எல்லாரையும் அப்ப அரெஸ்ட் பண்ணது சந்தன கடத்தல் அரெஸ்ட் தான் பண்ணாங்க, கட்டை கடத்தல் தான். ஆனா அன்று முதல் இன்று வரை எந்தவித சந்தன கடத்தல் விவரங்களும் கம்ப்ளைண்ட்டுகளோ அந்த மக்கள் மேல அந்த ஊர்ல எதுவும் நடக்கல. அதுக்கான எந்த ஒரு இதையும் இதுவரையிலும் இந்த நீதிமன்றத்திலேயோ அரசு தரப்புலையோ இல்ல எதிரி தரப்புலையோ எங்கேயும் கொடுக்கல. அதனால உண்மையாக நடந்த விஷயமே அவங்க செஞ்ச தப்பு, அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இந்த பாதிக்கப்பட்ட 18 பெண்களையும் அவங்களுக்கு எதிராக வந்து வழக்கு இது பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க. அந்த சூழ்நிலையில சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க. அதே போல இந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸ் சைடில் ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு லேடியை வந்து விசாரிக்கிறாங்க, அதாவது லேடிஸ் கான்ஸ்டபிள் அவங்கள வந்து விசாரிக்கிறாங்க. அவங்க விசாரிக்கும் போது அந்த கான்ஸ்டபிள் வந்து சொல்றாங்க, காவலர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய விசாரணையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு அதாவது கொண்டு வந்து நைட்டு 12 மணிக்கு வந்து ஜெயிலில் விடுறாங்க. ஒரு 2-3 நாள் கழிச்சு அதில் இருக்கிற சில பெண்கள் வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி வனத்துறை அதிகாரிகளால அந்த போலீஸ் அதிகாரிகளால நாங்கள் வந்து கற்பழிக்கப்பட்டோம், ரேப் செய்யப்பட்டாங்க அப்படின்றத வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு அவர் சாட்சியம் அளிச்சிருக்கிறார். அதனால இதில் மொத்தமாகவே ஒரு அரசு அதிகாரிகளா இருக்கிறவங்க எல்லாம் தன்னுடைய பதவிகளை துஷ்பிரயோகம் செஞ்சு இந்த மாதிரி ஒரு மலைவாழ் மக்களுக்கு எதிராக ஒரு அடக்குமுறையை ஏவி விட்டு இந்த வழக்கை வந்து இது அவங்களுக்கு வந்து துன்பம் கொடுத்துருக்குறாங்க, அவங்கள வந்து இந்த மாதிரி செக்ஸுவல் அசால்ட் பண்ணியிருக்கிறாங்க, அவங்கள ரேப் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாமே கீழமை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியான தீர்ப்பு தான். அவங்க கொடுத்திருக்கிறது கீழமை நீதிமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது போல் அனைத்து அக்யூஸ்டுகளும் குற்றவாளிகள் தான் அப்படின்றது இந்த நீதிமன்றமும் அவர்கள் அனைவரும் குற்றவாளியாகவே தீர்மானிக்கிறது. அதனால இந்த அப்பீல் டிஸ்மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் அனைத்தும் டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அரசாங்கத்துக்கு சில டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்களா, இந்த பாதிக்கப்பட்ட 18 பெண்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, இந்த 18 பெண்களுக்கும் ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும். அதை அரசாங்கம் உடனடியாக கொடுக்கணும். அவர்கள் இல்லாத சமயத்தில் அவர்களுடைய வீட்டில் இருக்கிற மக்களுக்கு கொடுக்கணும், குடும்பத்தினருக்கு. அதே போல அந்த 18 பாதிக்கப்பட்ட மக்களுடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு அரசு வேலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்புல வந்து தெளிவா சொல்லியிருக்கிறார். அதாவது இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அரசு அதிகாரிகள் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மக்கள் மீது மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணது எல்லாமே தவறானது. எதுவா இருந்தாலும் அரசாங்க அதிகாரிகளாக இருந்தாலும் குற்றம் செஞ்சா அவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும் அப்படின்றதும், அரசாங்கம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியா நிவாரணத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்னு